டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் நடந்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? 12 வயது சிறுவன் வெட்டி கொன்று வியாபாரி தற்கொலை. சேலத்தில் பயங்கரம். சக்திவேல் தன்னிடம் இருந்த அருவாளால் சத்யாவையும் அவரது மகனையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோபல் பரிசுக்கு தகுதியான ஒரே அமைப்பு எங்கள் இராணுவம்தான். அமெரிக்க பாதுகாப்பு மந்திரி. ஈரானிய கப்பல்களை முற்றுகையிடும் பணியில் மேலும் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இணைய உள்ளதாகவும் பீட்டர் ஹெக்ஸெட் கூறியுள்ளார். நீங்கள் எப்படி நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறீங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அமெரிக்கக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு கூட தகுதியே கிடையாது. ஏன்னா போகிற ஒவ்வொரு நாட்டுமையும் பயன்படுத்தி நீங்கள் அப்படி நோபல் பரிசை வாங்கியே ஆகணுங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட நோபல் பரிசு தான் கேட்குறதுன்னா சொல்லுங்கள். என் நோபல் பரிசுன்னு ஒரு பேப்பர் எழுதி உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்த மூணாவது, ராம்குமார் சிறையில் தற்கொலை செய்தது தொடர்பான வழக்கு தள்ளுபடி. சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் சிறையில் தற்கொலை செய்தது தொடர்பான வழக்கில் ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். பாபநாசம் தொகுதி பெண் வேட்பாளர் மீது திமுகவினர் தாக்குதல். சீமான் கண்டனம். பெண் வேட்பாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறப்போகிறது என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது சீமான் சார். நாம் கேள்வி தான் கேட்க முடியும், அவங்களும் அதை பதில் சொல்ல முடியாமல் மழுப்பிட்டு தான் போக போகிறாங்க. என்ன பதில் எதிர்பார்த்து காலங்காலமாக காத்திருந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பாஜக முயற்சி. பஞ்சாப் முதல் மந்திரி பகவந்த் மான். கட்சி என்பது ஒரு தனிநபரை விட பெரியது. வெளியேறிய 6 to 7 பேர் மட்டுமே பஞ்சாப் ஆகிவிட மாட்டார்கள். அடுத்த நியூஸ், உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து சண்டையிட்ட 10 இந்தியர்கள் பலி. மத்திய அரசு தகவல். உக்ரைன் ரஷ்யா போர் இன்று 1521வது நாளாக 1524 நாளாக நீடித்து வருகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தாவேகா பங்கேற்ற இந்த தேர்தலில் தான் அதிக வாக்குப்பதிவு நிகழ்ந்துள்ளது. ஆதவ அர்ஜுனா. உண்மைதாங்க, இந்த வருஷம் தான் தேர்தல் வாக்குப்பதிவு வந்து அதிகமாக பதிவாயிருக்கு கடந்த பல வருடங்களோட. அடுத்த மே 4 இதுவரை வரலாறு கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான வெற்றியின் சாட்சியாக இருக்கும் என ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார். எல்லாரும் அதை தான் சார் நம்பிட்டு இருக்கோம். நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் சொல்லாமல் அதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். தமிழகத்தில் 11 இடங்களில் இன்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வெப்பம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குன்னா அது காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பச்சை மரங்கள் வளர்கிறதுக்கு விடாமல் பண்ணுறதும், செயற்கையாக நீங்கள் மண் பரப்பளவில் மட்டும் புல்லை நட்டு வச்சுருக்கிறது மட்டும் கிடையாதுங்க சார். நல்லா மரங்களை வளர விடணும். அப்போ தான் வெயில் அதிகமாக இருக்காது. சும்மா வெயில் அதிகமாக இருக்குது, 10 இடங்களில் சதம் அடிச்சிருச்சு, 11 இடங்களில் சதம் அடிச்சிருச்சுன்னு சொன்னால் சதம் அடிக்க தான் செய்யும். நாம் தான் அதுக்கு தடுக்கிறதுக்கான மரங்களை நடணும். அது தெரிஞ்சுக்கோ, எல்லா மக்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். அடுத்த நியூஸாக, அமெரிக்க நிறுவனங்களுக்கு சவால் விடும் வகையில் புதிய ஏஐ மாடலை அறிமுகம் செய்த சீனா கண்டுபிடிப்பில் ஒரு மிகப்பெரிய நாடுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஏஐலையும் அவங்க தான் மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணுவாங்கன்றது இன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த நியூஸுக்கு போவோம். வேலூர் அருகே பட்டப்பகலில் காட்டு யானைகள் நடமாட்டம். பொதுமக்கள் அச்சம். காட்டு யானைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அருகிலுள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் திடீர் ஆலோசனை. செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் அந்த ஆலோசனையை பங்கேற்றுள்ளனர். அடுத்ததாக, ஜனநாயக கடமையாற்றுவதில் ஆண்களை பின்னுக்கு தள்ளிய பெண்கள். ஆமாங்க, உண்மைதான். பெண்கள் தான் அதிகமாக வந்து இந்த வருஷம் ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஜனநாயக கடமையாற்றுவதில் பெண்கள் பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். ஓகே கேஸ், அடுத்த ½ hourல இன்னொரு நியூஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் எவ்வளோ டீட்டெயிலாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குன்றது சொன்னீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.